ஹாய் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டேட்டா கிளீனிங் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் 5 சட்டை இருக்குது. அந்த 5 சட்டையும் அழுக்காக இருக்குது. நம்மளால் அதை வெளியே போட்டு போக முடியுமா? முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதை எடுத்து வாஷிங் மிஷின்லேயோ இல்லை கையிலையோ துவைச்சி காய போட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு போவோம். அதே கான்செப்ட் தான். நம்மக்கிட்ட ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது, ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் டேட்டா கிளீனிங் அப்படின்றது சொல்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு டைப் ஆஃப் டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டியை பார்க்க போகிறோம். அது என்ன ஒன்று? அப்போ நிறைய வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இப்போ நம்ம வாஷிங் மிஷின் எக்ஸாம்பிளே எடுத்திங்கன்னா என் வீட்டில் இருக்க மிஷினில் பார்த்தீங்கன்னா 6 ஆப்ஷன் இருக்குது. நான் பெட்ஷீட் போட்டோன்னா இருக்க 6மே எரியும். சரிங்களா? ஸோ நார்மல் வாஷ் போட்டால் 3 ஆப்ஷன் தான் எரியும். ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ன்றது செலக்ட் ஆகுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ் பேர்லேயே புரிஞ்சிடும் நமக்கு. என்னென்னா, ஒரு டேட்டாவில் ஒரே விஷயம் பல தடவை ரிப்பீட் ஆகிருக்கும். அந்த ரிப்பீட் ஆகிறத எப்படி ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றது தான் ரிமூவிங் டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன். இது எக்ஸலில் இன்பில்டாகவே இருக்குது. இது நான் ஒன்றும் உருவாக்கலை. சரிங்களா? இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது எக்ஸலில். இது இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேயா? ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துடலாமா? இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சாம்பிள் எக்ஸல் ஷீட். இந்த எக்ஸல் ஷீட்டுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் இதில் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எக்ஸல் ஒரு லீட் ஜெனரேஷன் எக்ஸல். அதாவது ஒரு கம்பெனிலேருந்து பொட்டென்ஷியல் கஸ்டமர்ஸை ரீச் அவுட் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் ரீச் அவுட் பண்ணியிருக்கோம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டிருக்காங்க. இங்கே நம்ம ஒரு 7 காலம் பார்க்க முடியுது. அண்ட் ஒரு 10 லைன் ஆஃப் டேட்டாவும் இருக்குது. ஒரு 10 பேர்கிட்ட பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இது நம்ம லைட்டாக கவனித்தாலே இதில் சில பேர்களும் இல்லை சில ஐடியோ ஊரோ இமெயில் ஐடியோ ரிப்பீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கார்த்திக் எஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இதை நம்ம சும்மா பார்த்தாலே தெரியுது 5ஆம் நம்பர்லேயும் கார்த்திக் எஸ் தான் இருக்காரு. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே திவ்யா ஆர்னு ஒருத்தங்க இருக்காங்க. 10ஆம் நம்பர்லேயும் திவ்யா ஆர் தான் இருக்காங்க. ஒரே பேரில் 2 ஆள் கண்டிப்பாக இருக்கலாம். ஆனால் இமெயில் ஐடி ஒரே மாதிரி இருக்காது. மற்ற எல்லா விஷயங்களும் லைக் ஐடியும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ இதில் டூப்ளிகேட் டேட்டா இருக்குது அப்படின்றது நமக்கு பார்த்தோன்னு தெரியுது. ஆனால் இந்த எக்ஸல் ஷீட்டில் 10க்கு பதிலாக 16 லைன் என்டர்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு தான் இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் எக்ஸலில் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ரிமூவ் டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட 7 காலம் இருக்குங்களா? நான் 7 காலத்தையும் அப்படியே கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் டைரெக்டாக டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போயிட்டு அங்கே ரிமூவ் டூப்ளிகேட் அப்படின்னே உங்களுக்கு டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க காலம்லாம் காமிக்கும். இந்த எல்லா காலத்தையும் கம்பேர் பண்ணி தான் இது டூப்ளிகேட்டாக இல்லையா அப்படின்றத எக்ஸல் டிசைட் பண்ணும். நான் இப்போ ஓகே கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டயலாக் வரும். இதில் என்ன சொல்லுதுன்னா, மொத்தம் 9 வேல்யூ யுனிக்கு, 4 டூப்ளிகேட்டாக இருந்துச்சு. அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸல் சொல்லுது. அவ்வளோதாங்க. இப்படி தான் நம்ம டேட்டாவில் இருக்க டூப்ளிகேட்ஸை ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். சிலருக்கு இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்க அவுட்புட், நம்ம டேட்டா டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண அவுட்புட்டை பார்த்துட்டு ஒரு கேள்வி வரலாம். கார்த்திக் எஸ் இன்னும் 2 தடவை இருக்கே ப்ரோ, அது எப்படி அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா நான் 2 கார்த்திக் எஸ்ஸையும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். கார்த்திக் எஸ் அப்படின்ற பேர் ஒன்று, கம்பெனி பேர் ஒன்று, சிட்டியும் கூட ஒன்று தான், ஃபோன் நம்பரும் ஒன்று தான். ஆனால் இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா 2ம் வேறு வேறு, லீட் ஐடியும் வேறு வேறு. நம்ம லாஜிக்கலாக யோசிக்கும் போது இது 2ம் ஒரே ஆளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கார்த்திக் எஸ் அதோட ஒர்க் இமெயில் ஐடியாக இருக்கலாம், இது அவரோட பர்சனல் இமெயில் ஐடியாக இருக்கலாம். ஆனால் நம்ம லாஜிக் படி இது 2 தடவை லீட் ஐடி ஜென்ரேட் ஆயிருக்கு. இது 501, இது 508. கார்த்திக், ஒரே கார்த்திகே கூட நம்ம 2 தடவை ரீச் அவுட் பண்ணியிருக்கலாம். இல்லை இது வேற வேற கார்த்திகாவும் இருக்கலாம். ஆனால் இமெயில் ஐடியும் லீட் ஐடியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை புது லைன் ஐட்டமாக தான் எக்ஸல் கன்சிடர் பண்ணும். டூப்ளிகேட்ஸை எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த எக்ஸலுக்கான லிங்க் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஒரு தடவையாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது நம்ம மனசில் தங்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். பொறுமையாக இருந்து கவனித்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.